மகிழ்ச்சியா இருங்க. வேற ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கல. விவேகானந்தருடைய லட்சியம் என்னன்னு சொல்லுவாரு. அதுல இம்மி அளவும் பிசகாமல் அதுவே என் லட்சியம். அவர் சொல்லுவாரு, இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரும் தன் தெய்வீக தன்மையை உணர வைத்தலும், அந்த உயிரினுடைய ஒவ்வொரு அசைவிலும் தெய்வீகம் வெளிப்பட வைப்பதுதான் என் நோக்கம்னார். அததான் நான் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறது. அதை முழுமையாக வெளிப்படுத்த வைக்க வேண்டும். அவன் சாதாரணமானவன் இல்ல. அவனுக்குள்ள அவ்வளவு தெய்வீகம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வீக தன்மை அவனுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குன்னு அதை ஒவ்வொரு ஆன்மாவும் உணர வேண்டும். நீ துன்பப்படுவதற்கோ, அழுவதற்கோ, கவலைப்படுவதற்கோ, பயம் கொள்வதற்கோ, பொறாமைப்படுவதற்கோ, வெறுப்படைவதற்கோ இந்த மாண்ட தேகத்தை உனக்கு ஆண்டவர் கொடுக்கல. நீ எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறதற்கும், மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்கும் நீ வந்திருக்க. ஒரு பாடல் வரும், ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. பச்சை கிளிகள் தோளோடு, அதில் சொல்லுவார், இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கோமா? ஏதாவது ஒண்ணு வச்சு நான் அழணும் இந்த மனுஷனுக்கு. இந்த பாட்டுல சொல்லுவார், அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம். அப்படியே சொல்லிட்டு, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை, உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம். இன்னொருத்தன் படுற கஷ்டத்தை பார்த்து நீ அழுகிற இல்லையா, அப்பொழுது அந்த கண்ணீர் ஆனந்தமாக தெரியும்.